ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Oppo k13 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. Oppoவில் 8 மாதத்துக்கு முன்னாடி k12 சீரிஸ் வந்துச்சுங்க. இப்போ k13 சீரிஸ் வந்துருக்குது. Oppo k13 இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகுது அப்படின்னு இருக்கிறாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 2000 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பிரைட்னஸ் லெவல் வந்து நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே பிரைட்டாக தெரியும்னு அதுக்காக கொடுக்குறாங்க. அதே 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு கேலரி இது மாதிரிலாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் ஆகி கீழே போகிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால நம்மளுக்கு கலர் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து கர்வ் டிஸ்பிளே 4 பக்கம் கர்வ்டாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு லுக்காகவும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கேமரா 50 MPக்கான நம்மளுக்கு கேமரா கொடுக்குற மெயின் சென்சாராக. அடுத்தது 8 MPக்கான அல்ட்ராவே 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அது பிரைமரி கேமரா 50 MP வச்சு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாங்க. கேமரா குவாலிட்டி Oppoவில் எப்போவுமே நல்லாவே இருக்குங்க. இது அதே போல் இதுவுமே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 50 MP நம்மளுக்கு சோனி சென்சார் கொடுத்துருந்தா பெட்டராக குவாலிட்டியாகவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து 5700 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அதுக்கு சார்ஜ் தீர்ந்தாலுமே டக்குன்னு சார்ஜ் போடுறதுக்குமே நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த்துக்குன்னு 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ரேமில் 8GB ரேம் வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. 12GB ரேம் வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். UFX 3.1 LPDDR5X ரேம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து இது ஒரு ப்ராசஸ் Snapdragon 7+ Gen 3 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. ஆமாங்க, இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான், நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு IP65க்கான வாட்டர் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. அதே போல் IP68 கொடுத்து 69 கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன கொடுக்குறாங்கன்னு. மேபி ஒரு IP69 கொடுத்தா செம ஃபோன் சொல்லாங்க. Android 15 ரன் ஆக போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. NFC IR பிளாஸ்டர் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஃபோன் ஆகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. அதே போல் நம்மளுக்கு ப்ராசஸும் நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ப்ரைஸும் முடிய அண்டர் 25Kக்குள்ளே வச்சா நல்லாவே இருக்குது. மேபி ஒரு பேஸ் வேரியன்ட் ஒரு 19,000 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து 19,000 ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், என்னோட எதிர்பார்ப்பு. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனாக சொல்லாங்க. ப்ரைஸ் தான் தீர்மானிக்கு. அண்டர் 25Kக்குள்ளே வச்சா நல்லா இருக்காது. அண்டர் 20Kக்குள்ளே பேஸ் வேரியன்ட் வச்சா நல்லாவே இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். Oppo ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு தரமான ஃபோன். மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு பண்ணுவோம். பை, டேக் கேர்.